ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகையில் மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோ. ஆயத்தமாகிடுவோ. காலந்தை தரையில் புதைத்து விடாமல் ஆயத்தமாகிடுவோ. நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோ. நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோ. ஆயத்தமாகிடுவோ. முடிவு பரியந்தம் நிற்பவர் மகிழ்வார், ஆயத்தமாகிடுவோ. நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோ. நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோ. உனக்கு பெரிய காரியம் ஆயத்தமாகிடுவோ. தேடு தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை ஆயத்தமாகிடுவோ. நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோ. நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோ. நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோ. நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்னென்னைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அளவில்லாமல் தாங்கட்டும். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் கூட உங்களோடு இந்த தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது நிறைவான ஒரு சந்தோஷம். அநேகர் வாஞ்சியோடு கூட இந்த அருமையான நேரத்தில் இதை நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம் என்று சொல்லி அநேகர் நீங்கள் தொலைபேசி மூலமாய் சொல்கிற அந்த நல்ல செய்திக்காக
அந்த ஊக்கம் மூட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆகவே இந்த நாளிலும் கூட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் கற்று அறிந்திருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையை போல ஒரு கண்ணியமான வாழ்க்கை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்ன நல்ல அருமையான கொள்கைகளை கடைபிடித்து பிதாவுக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் வேறு எங்கும் வாழ்ந்து விட முடியாது. உண்மையான ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, உண்மையாக ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவன் என்ன விரும்புகிறாரோ அப்படி வாழ்வார்கள். பல வேளைகளில் பல கிறிஸ்தவர்கள் கூட தாங்கள் என்ன விரும்புகிறார்களோ அப்படி நாங்கள் வாழ்வோம், ஆண்டவர் அதை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை தங்களுக்கு தகுந்தவாறு பலவந்தப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதை போல தெரிகிறது. ஆனால் அதை தேவன் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவனுக்கு சில வரையறைகள் உண்டு. ஆகவே அதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதில் பெரிய படித்தவன் என்றோ படிக்காதவன் என்றோ அல்லது ஏழை என்றோ பணக்காரன் என்றோ உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்றோ சமுதாய அந்தஸ்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ வித்தியாசமே கிடையாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் என்ன வாழ்க்கை சொல்கிறாரோ, என்ன கீழ்ப்படிதல் சொல்கிறாரோ, என்ன சத்தியத்தை சொல்கிறாரோ, எந்த பரிசுத்தத்தை காண்பிக்கிறாரோ அந்த வாழ்க்கை வாழ்வது தான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட நான் வாழ்க்கை வாழ்வேன் என்று தேவனுக்கு முன்பது அர்ப்பணிக்கிற எந்த தேவ பிள்ளையும் தேவன் சந்தோஷத்தோடு கூட வழி நடத்த தேவன் காத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே என்னுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பித்த இந்த வேத வசனம் என்னவென்று சொன்னால், பிலிப்பியர்கள் எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த அருமையான பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தெல்லாம் படிக்கும்போது உள்ளத்தில் ஒரு கொழுந்து விட்டு எரியக்கூடிய உண்மையான ஒரு தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று விரும்பி வேதத்தை தியானிக்கிற, அது கடமைக்கு வேதத்தை தியானிக்கிறவர்களை சொல்லலை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பி வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வேத வசனங்கள் எல்லாம் படிக்க 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 அவங்களுக்கு அப்படி உள்ளத்தில் ஆவியில் ஒரு கொழுந்து விட்டு எரியும். அப்படி ஒரு அனல் கொழுந்து விட்டு எரியும். அப்போது அதை தியானித்து கொண்டு இருக்கும் போதே நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் இந்த வார்த்தைகளோடு கூட ஐக்கியப்பட்டு தேவனுடைய பிரியம் நமக்குள் இறங்குவதை நம்முடைய ஆவியில் உணர முடியும். அந்த வார்த்தையை பார்க்கும்போது பாருங்கள், வேதம் சொல்கிறது உங்கள் சாந்த குணம். ஆங்கில வேதாம் சொல்கிறது லெட் யுவர் ஜென்டில்னஸ் பி நோன் டு ஆல் மென். லெட் யுவர் ஜென்டில்னஸ் அப்படின்னா உங்களுடைய அந்த கண்ணியமான வாழ்க்கை, நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி வாழக்கூடிய அந்த உண்மையான வேதத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு கண்ணியமான வாழ்க்கை எல்லா மனிதரும் பார்க்க வேண்டும். எல்லா மனிதரும் பார்க்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த கண்ணியமான வாழ்க்கை, அந்த கௌரவமான வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை, அந்த நேர்மையான வாழ்க்கை எல்லா ஜனங்களும் பார்க்க வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 43வது அதிகாரத்தை திருப்பி அதில் இருக்கிற அருமையான 11, 12 இந்த வேத வசனங்களை வாசிக்கும்போது அதில் ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாமே, ஒரு கமெண்ட் கொடுக்குறார். என்னென்னா, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை, நல்ல உண்மையான தெய்வம் நான் என்று ஆண்டவர் சொன்னதோடு கூட 12வது வசனத்தில் பின்பகுதியில் நான் உண்மையான தெய்வம் என்பதற்கு, அதாவது நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியம். நான் ஒரு ஒழுக்கத்தை, ஒரு பரிசுத்தத்தை, ஒரு உண்மையை, ஒரு நீதியை விரும்புகிற கர்த்தர் என்பதை, உண்மையான தெய்வத்துடைய கேரக்டர் இதுதான். அவர் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். அதைத்தான் பவுல் இங்கே எழுதும்போது சொல்கிறார், உங்கள் சாந்த குணம், அதாவது உங்கள் ஜென்டில்னஸ், உங்களுடைய அந்த கண்ணியமான கௌரவமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு தேவனுக்கு இந்த உலகத்தில் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் ஒருவேளை இந்த தண்ணீரில் தாமரை இலை நின்றாலும் அதில் எப்படி இலை மேலே தண்ணி ஓட்டாதோ அதே போல் அந்த உலகத்தினுடைய அசுத்தங்கள் பாவங்கள் எதுவுமே உங்களை நெருங்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை மற்றவங்க முன்பு வாழ்கிறீங்க இல்லையா, அதை எல்லாம் முடியும் முன்பதாக நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் என்னை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேச விரும்புகிறார்.
கடந்த மாதத்தில் 5 செய்திகள் பேசியிருக்கிறோம். இந்த புதிய வருடத்தில் நம்ம எப்படியெல்லாம் தேவனுக்குள்ளாக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று பேசியிருக்கிறோம். இந்த 2வது மாதத்து முதல் செய்திக்கு அமர்ந்திருக்கும் போதே ஆண்டவர் இதை தான் சொன்னார். ஒரு கண்ணியமான வாழ்க்கை இந்த என் பிள்ளைகள் வாழ்வார்களானால், எனக்குடைய நல்ல ஒரு சாட்சி, என்னுடைய சாட்சிகளை வாழ்வார்களானால், அவள் மூலமாக என்னுடைய நாமம் தேசம் முழுவதும் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்தாலும் சரி, ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த சமுதாயத்திற்கு ஒரு சாட்சியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். சண்டை போடுகிறவர்களாக அல்லது ஒரு அன்பற்றவர்களாக அல்லது ஒரு குழப்பவாதிகளாக ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கவே கூடாது. அது ஆண்டவருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு காரணமாக இருக்கும். ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்கள் கண்டு, நம்முடைய வாழ்க்கை கண்டு மற்றவர்கள் தேவனை நல்லவர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த நாளில் மாலை வேளையில் எதிர்பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்கிறது. அருமையான பவுலடிகள் பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலையில் உட்கார்ந்து கொண்டு மற்ற ஜனங்களுக்கு சொல்லும் போது அருமையாக சொல்கிறார், ஐயா, அம்மா, உன்னுடைய கண்ணியமான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லா மனிதனும் பார்க்கும் அளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்கள் என்று அவர் சொல்கிறார். இந்த மாலை வேளையில் கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பாணியில் சொல்லும்போது எப்படி சொல்கிறார்? நீங்கள் வேத புத்தகத்தை திருப்பி மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தை திருப்பி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவருடைய பாணியில் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? இவ்விதமாய், ஏன்னா அதுக்கு முன்னால் நிறைய காரியங்களை சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மலைப்பிரசங்கத்தில் அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை ஜனங்களுக்கு சொல்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பவுலடிகள் அதையே அவருடைய பாணியில் சொல்கிறார். அந்த காலத்திற்கு கட்டத்துக்கு தகுந்த அவருடைய பாணியில் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. நல்ல கவனிங்க, அதில் வார்த்தை என்ன? உங்கள் பிதா. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மனுஷர்கள் மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இது இயேசு கிறிஸ்துடைய குரல். பவுலுடைய குரல் என்ன சொல்கிறது? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கட்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார் இல்லையா? இதே காரியத்தை பேதுரு அவர் பாணியில் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? நான் வேத புஸ்தகத்தை திருப்பி வாசித்து பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாக பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அற்புதமான வார்த்தை, அற்புதமான வார்த்தை. நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? இப்போ ஒன்றும் தனியாக ஊழியம் செய்ய வேண்டியதில்லை. நம்மெல்லாம் போய் ஒன்றும் தனியாக பெரிய பிரசங்கள்லாம் பண்ண வேண்டியது. எங்களுக்கு அந்த தாளம் தான் இல்லை, ஒன்றுமே வேண்டாம். இந்த 3 வார்த்தைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படி வாழ என் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று மாத்திரம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாஞ்சியோடு கூட கேளுங்க. அவனின் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வாஞ்சையின்படியே நம்மை அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ வைக்க தேவன் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேகமாக பாருங்கள், பொதுவாக இதை குறித்து பொதுவாக ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நமக்குள் இருப்பது தான் நமக்கு எப்போதுமே வெளியே வரும். ஒருவேளை ஒரு 2 டம்ளர் அவங்க சொல்லுவாங்க 2 டம்ளர், ஒரு டம்ளரில் ஃபுல்லாக நல்ல தண்ணீர் வைத்திருக்கலாம், அது நிரம்பி வடிமளவு வைத்திருக்கிறோம். இன்னொரு டம்ளரில் சாக்கடை நீர் வைத்திருக்கிறோம். இந்த டம்ளரை ஷேக் பண்ணும்போது நல்ல தண்ணீர் இருக்கிற டம்ளர்லேருந்து நல்ல தண்ணீர் வரும் இல்லையா? அதே போல் அந்த சாக்கடை நீர் இருக்கிற அந்த டம்ளர்லேருந்து எது போகும்? சாக்கடை நீர் தான் போகும். அதே போல் நமக்குள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் வெளிப்படுகிறது, சுயம் வெளிப்படும். அந்த சுயம் வெளிப்படுகிற நேரத்தில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்கிறது. அது நம்முடைய அந்த சுயம் வெளிப்படக்கூடிய நேரம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸில் ஒருவேளை சில உட்காரக்கு சீட்டு கிடைக்கலன்னா அப்படியே முறுமுறுப்பாங்க பார்க்கலாம். ஆனால் பார்த்தா விசுவாசி என்று சொல்லி சொல்லுவார்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் அனைவரை அறிந்திருக்கிறேன், அதனால் நான் இதை யாரையும் குறை சொல்லலை. ஆனாலும் நான் பார்த்ததை சொல்கிறேன். நாங்கள் அந்நிய பாஷையை பேசுகிறோம், தீர்க்க தரிசனம் சொல்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறோம் கூட எரிச்சல் கோபம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். உள்ள அந்த ஷேக் வரும்போது உள்ள இருக்கிறது அப்படி வெளி பபிள் ஆகுது பார்த்தீங்களா?
அப்பதான் அங்க ஐயோ இது என்ன இவங்க பேசுறதுக்கும் செயல்படுறதுக்கும் இந்த செயல்பாடு வித்தியாசமா இருக்கிறதே. இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், பி கேர்ஃபுல். நீ உனக்குள்ளாக ஒரு 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 பாதிப்பு வரும்போது, உனக்குள்ளாக இருந்து ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது உள்ள இருக்கிறதான் வெளியே வரும். உள்ளத்து நிறைவினால் வாய் பேசும், அது அப்படியே செயலாக மாறும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் தான் உங்கள் சாந்த குணம், யுவர் ஜென்டில்னஸ் மஸ்ட் நோன் எவ்ரி மேன். மற்ற எல்லாரும் உங்களை பார்க்கணும். உங்களுடைய சாந்த குணம், உங்களுடைய அந்த கண்ணியமான வாழ்க்கையை இப்படிப்பட்ட நேரங்களில் ஜனங்கள் பார்க்க வேண்டும். இதைத்தான் வேத புஸ்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த அருமையான ஒரு வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்துக்குள் வருகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. அதில் ஒரு மனிதனை நம்ம விதமாய் வாசிக்கிறோம் இல்லையா? எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம். ஒருவேளை நிறைய பேர் இந்த எண்ணாகமம் லேவியராகமெல்லாம் படிக்க மாட்டாங்க. ஆனால் எவ்வளவோ ஆழ்ந்த ரகசியங்கள் அதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த எண்ணாகம் 12ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல் வசனத்தில் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணினபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி என்று சொல்லி ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலை, மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ண வேண்டிய காரியங்கள் வந்திருக்கு. நல்லா கவனித்து பாருங்கள். இதில் என்ன நடக்கிறது? 2வது வசனத்தில் உடனே இவங்க மோசேக்கு மேலே பெரிய ஆளாயிடுறாங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். பட் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை கேட்டார், ஆண்டவர் அதை கேட்டார். கர்த்தருடைய செவிகளில் விழுகிறது. நல்லா கவனிங்க, அன்பாக இருந்த அண்ணன் தான், அன்பாக இருந்த அக்கா தான். ஒரு நாள் ஆண்டவர் அந்த 3 வயது வித்தியாசத்தில் மிரியாம், ஆரோன், மோசேயை பிறக்க வைத்த நோக்கம் இருந்திருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது இல்லையா? நல்ல கவனிங்க, மோசேயை அந்த 3 மாதத்தில் அந்த நாணல் பெட்டியில் வைத்து தண்ணீரில் நைல் நதியில் விடும்போது அம்மாவால் பார்க்க முடியாதபடி வீட்டுக்குள்ளே ஓடிறாங்க. ஆனால் அந்த அக்காவுடைய உடல் துடிக்கிறது, அந்த என் தம்பி என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி பாசத்தோடும் அன்போடும் அந்த 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 பெட்டியை பின்பற்றி போகிறாள். போய் அது பார்வோனுடைய குமாரத்தின் கையில் கிடைச்ச உடனே சந்தோஷப்பட்டு ஓடி போய் இந்த குழந்தையை பால் கொடுத்து வளர்க்க ஒரு எபிரேஸ்தியை அழைத்து வரலாமா என்று கேட்டு அந்த காரியத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அன்பாக இருந்த சகோதரி திடீரென்று அவளுக்குள்ள ஒரு பொறாமையின் ஆவி, அண்ணனுக்குள்ள ஒரு பொறாமையின் ஆவி, தலைகளாய் மாறுகிறார்கள். தலைகளாய் மாறி அவர்கள் மோசையை பற்றி குறை சொல்கிறார்கள் இல்லையா? ஆனால் 3ஆம் வசனம் பாருங்க, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதனிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். இப்போதான் இவங்களுக்குள் இருந்து அது எது கொப்பளித்து வருகிறது, அது மோசைக்குள் இருந்து எப்படி கொப்பளித்து வருகிறது. இதைத்தான் உலகம் உங்களுக்குள்ளும் இருந்து எனக்குள்ளும் இருந்து காண வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் நம்மை ரட்சித்த இரட்சக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விரும்புகிறார். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளிலே நமக்குள் இருந்து என்ன புறப்பட்டு வருது? தட் இஸ் ஜென்டில்னஸ். அதை தான் இந்த சாந்த குணம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த வேதம் சொல்கிறது, அவங்க வந்தோடனே ஆண்டவர் மேகத்தூணில் இறங்குகிறார். அந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நன்றாகவே தெரியும் இல்லையா? அப்போ உடனே கர்த்தர் சில காரியங்களை சொல்கிறாரு. 8ஆம் வசனம் ரொம்ப அற்புதமான வேத வசனம். நீங்கள் வேத புஸ்தகத்தை திறந்து வாசித்து பாருங்கள். ஆனால் தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது அந்த மேகம் அவர்களை விட்டு விலகுகிறது. தேவன் மேகத்தில் அந்த உடனே சொல்கிறாரு, மோசே, ஆரோன், மிரியாம், நீங்கள் உடனே ஆசரிப்பு கூடத்துக்கு வாங்கன்றாரு. தெரியல, எல்லாரும் போயிட்டாங்க. உடனே தேவனுடைய பிரசன்னம் மேகம் மூடுகிறது. ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுகிறார். அந்த மேகத்தின் மத்தியில் பேசிட்டு அந்த தேவ பிரசனம் விலகின உடனே, மேகம் விலகின உடனே பார்க்கிறார்கள், மிரியாம் வெண் குஷ்டத்தோடு கூட அலங்கோலமான ஒரு உருவத்தோடு நிற்கிறாள். சகிக்க முடியாத ஒரு உருவம், தாங்க முடியாத ஒரு உருவம். அந்த நிமிஷமே 11ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாக செய்த இந்த பாவத்தை எங்களுமே சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவன் எப்படியாவது கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஒருவேளை உலக மனிதனாக இருந்தால் என்ன சொல்லுவான்? எனக்கு தெரியாதுப்பா, நீங்கள் என்னமோ பேசுனீங்க, ஆண்டவர் தண்டிச்சிட்டாரு, நீ அவர்கிட்ட பேசுங்க இல்லையா? உள்ளே இருக்கிறது வெளியே வருது பாருங்க. தட் ஜென்டில்மேன், அந்த அருமையான கண்ணியமான மனிதனுடைய உள்ளத்தில் என்ன வருகிறது? 13ஆம் வசனம், தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். வாட் எ வண்டர்ஃபுல் கேரக்டர். எவ்வளோ அருமையான ஒரு குணாதிசயம் பார்த்தீங்களா? தேவன் இதை நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். என் தாசனாகிய மோசே என்று அன்போடு கூட அழைத்தார் பார்த்தீங்களா? காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள் இருந்தது அந்த 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 காரியங்கள், அந்த வாழ்க்கையில் அந்த நிலைமை வரும்போது அது அப்போ வருது. அப்போ கூட சொல்கிறாரு, தேவனே அவளை எப்படியாவது விடுதலையாக்கிருங்க.
ஆண்டவரே என்னை பற்றி பேசுனதை குறித்து நான் மனசில் வைக்கலை, ஏதோ பேசிட்டாங்க, அவளை விடுதலையாக்குங்க என்று கெஞ்சினான். தேவ சமூகத்தில் கெஞ்சினான். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து யாராவது தவறாக பேசினா, உங்களை குறித்து யாராவது தரக்குறைவாய் பேசினா, ஆண்டவரே அவங்களை மன்னித்து விடுங்கள் என்று தேவ சமூகத்தில் கெஞ்சுகிற ஒரு வாழ்க்கை அந்த உள்ளம் நமக்குள் இருக்கிறதா? இதைத்தான் இந்த பவுல் சொல்லுகிறார், உங்கள் சாந்த குணம். நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக அவர்களுக்கு நன்மை கிடைத்தது என்று தேவன் வெளியே காட்டும் ஒரு காலம் வரும். அந்த நாட்களில் சொல்லுவாங்க, உங்கள் தேவன் அன்புள்ளவர், உங்கள் தேவன் பாசம் உள்ளவர், உங்கள் தேவன் உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி அன்றைக்கு அவர் சொல்லுவார்கள். இதைத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிறார். நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது தான் ஆண்டவருக்கு பிரியமான கிறிஸ்தவ வாழ்க்கை. நானாக ஆடம்பரமாக சில காரியங்களை எடுத்து வைத்துக்கொண்டு இதுதான் இந்த வாழ்க்கையை தேவன் எனக்கு அக்செப்ட் பண்ணணும் என்று சொல்லுவது தவறு. அது தவறு, நாம் இடறி விடுவோம். ஆனால் வேத வார்த்தை என்ன சொல்கிறதோ அப்படியே அதுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே உம்மை சந்தோஷப்படுத்தும் வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணிக்கும் போது தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த சாந்த குணத்தை தந்து அவருக்கு நம்ம சாட்சிகள் என்பதை நிரூபிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை யோசித்து பார்த்தீர்களா? கெஞ்சுகிறான். ஆனால் ஆண்டவர் அதற்கு கீழே சொல்கிறார். 14ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்புனது உண்டானார். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பார்க்கும்போது ஒரு எச்சில் யார் மேலே பட்டுட்டா ஒரு வாரம் அவங்க பாளையத்துக்கு வெளியே இருக்கணும் இல்லையா? அதை அப்படியே கத்த சொல்ல, அவள் தகப்பன், நான் அப்பா தான், எனக்கு மட்டும் அவள் இப்படி குசுரை ஏற்கணும்னு நான் விரும்புகிறேனா? இல்லை. ஆனால் ஒரு சின்ன தவறு, கொஞ்சம் புரிந்து கொள்ளட்டும் என்று அதைத்தான் ஏசாயாவில் சொல்லுவார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கத்தில் உன்னை சேர்த்துக்கொண்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் அதை விரும்புகிறார். ரெண்டாவதும் இன்னொரு மனிதனை கூட நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ஆதிகாமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்கிறோம். அதில் 39ஆம் அதிகாரத்துக்குள் வருகிறோம். அதில் எல்லாருக்கும் தெரியும் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில் அந்த போத்திபாருடைய வீட்டில் நடக்கும்போது அந்த நிகழ்வு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் அதை உங்களுக்கு மறுபடியும் அதை விரிவாக விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த மனிதனுக்குள்ளிருந்து வரக்கூடிய அவனை அந்த இடத்தில் அவனை அசைக்கும் போது, அவனுடைய அந்த பரிசுத்தத்தை, அவனுடைய பக்தி அசைக்கும் ஒரு சூழ்நிலை உண்டாகும் போது யோசேப்புக்குள்ள என்ன வருகிறது? வேதம் சொல்கிறது பாருங்கள், 9வது வசனத்தில், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவனுக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதாங்க அந்த நேரத்திற்கு தான், எந்த நேரத்தில் எப்படி என்ன சொல்லி நாம் நடந்து கொள்ள வேண்டும், அதைத்தான் அந்த சாந்த குணம். அந்த சூழ்நிலைகளிலே நாம் எப்படி நடக்க வேண்டும். ஒருவேளை அந்த அசைக்கப்படும் போது, அவருடைய வாலிபத்தின் உணர்வுகள் அசைக்கப்படும் போது, அந்த நேரத்தில் அவருக்குள்ளிருந்து வந்த உணர்வு பாருங்க, மாட்டேன், நான் பரிசுத்தமாகவே வாழ்ந்தாவேன், நான் என்னுடைய தேவன் தந்து என் சரீரத்தை கரைப்படுத்தவே மாட்டேன், அது பெரிய தவறு என்று சொல்லி அவர் அசைக்கப்படும் நேரத்தில் அவருக்குள்ள அந்த பரிசுத்தம் அப்படி பொங்கி வருகிறது பார்த்தீங்களா? அதுதான் அந்த ஜென்டில்னஸ். ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மோசேயை அனைவரும் குறை சொல்லும்போது, மோசே அனைவரும் கேவலமாக பேசும்போது ஆண்டவர் சமூகத்தில் போய் கெஞ்சுகிறார் பார்த்தீங்களா? அதுதான் மோசே. அவருக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறது. அதுதான் ஜென்டில்னஸ், அதுதான் உங்கள் சாந்த குணம் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்களை சுற்றிலும் எத்தனையோ பேர் ஒருவேளை உங்களை தரைக்குறைவாக பேசலாம், உங்களை பிரித்து பேசலாம், ஒருவேளை ஒரு குழு அப்படி பிரிக்கிற மாதிரியெல்லாம் பேசலாம். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு முன்பதாக அவர்களை நேசித்து அவர்களோடு கூட அன்பாக பழகி உங்களுடைய அன்பை உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் வெளிப்படுத்தி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்கிற சாட்சியை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் அதைத்தான் விரும்புகிறார். இதுதான் நான் விரும்பும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இடத்தில் பார்க்கிறோம் இல்லையா? நாம் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இறுதியாக ஆண்டவரை சிலுவைக்கு அழைத்து செல்லும்போது பேதுரு தன்னுடைய கையில் இருந்த பட்டயத்தை எடுத்து அந்த மல்குசுடைய காதை வெட்டின உடனே பாருங்கள், தன்னை பிடிக்க வந்த அந்த தேவ ஆலயத்தினுடைய மிக முக்கியமான மனிதன் அந்த மல்குஸ் பிடிக்க வந்த உடனே நிறுத்து என்று சொல்லி அந்த இடத்தில் தேவன் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? உடனே அவனை தொட்டு அந்த காதுகளை அவன் இருக்க வேண்டிய இடத்தில் வைத்து அவனை சுகப்படுத்தி அவனை அனுப்புகிறார். அது இயேசு கிறிஸ்துக்குள் புறப்பட்டு வந்த அந்த சாந்த குணம். அது மாத்திரமல்ல, அவரை காட்டி கொடுக்கும்படியாக யூதாஸ் வருகிறான்.
ஒரு முத்தமிடுகிறபடியாக ஒரு மாய்மாலத்தை காண்பிக்கும் போது கூட ஆண்டவர் அன்போடு கூட இருக்கிறார். சிநேகிதனே, முத்தத்தினாலவா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்க போகிறாய் என்று அன்போடு கூட கேட்கிறார். அவருக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்தக்கூடிய அந்த சாந்த குணம், அந்த ஜென்டில்னஸ், இது நமக்கு வேண்டும். இது நமக்குள் இருந்து நம் உலகத்தில் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த மாலையில் எத்தனை பேர் இந்த குணம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ? பவுல் அழகாய் சொல்கிறார், உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதனுக்கும் தெரிந்திருக்க கடவுது. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இது இப்போ நம்மிடத்தில் நம்ம அருகில் நின்று நாம் இப்படி நடக்கிறோமோ என்று கர்த்தர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு அந்த நன்மைகளை தருவார். இதை விடுத்து நான் அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் சொல்வதனால் ஒரு பயனும் இல்லை. முதலாவது வேதத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய குணாதிசயங்களை, அவர் சொல்ல குணாதிசயங்களை உள்வாங்கி கொண்டு நம்முடைய பழைய மனிதனை களைந்து போட்டு ஒரு புதிய குணாதிசயம் உள்ள மனிதனாக நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தரிடத்தில் கேட்போமா? நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நல்ல மாலை வேளையிலும் நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்த கிருபைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்களிடத்திலிருந்து என்ன வாசனை வெளிப்பட வேண்டும், எங்களிடத்தில் என்ன நிறம் வெளிப்பட வேண்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எங்களை கற்றுத்தந்திருக்கிறீர் தகப்பனே. ஒருவேளை நாங்கள் இப்படித்தான் இருப்போம், நீர் எங்களை அந்த வாழ்க்கைக்கு நீர் எங்களை அனுமதி தர வேண்டும் என்று நாங்கள் தவறாக நடந்து கொண்டிருப்போமானால் அப்படிப்பட்ட தவறை எங்களிடத்தில் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் விரும்புகிற ஆண்டவரே இந்த சாந்த குணம், இந்த தாழ்மையின் வாழ்க்கை, இந்த உண்மையான ஒரு வாழ்க்கை, இந்த கண்ணியமான ஒரு வாழ்க்கை, இந்த மற்றவர்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த நாள் முதல் இந்த பிலிப்பியர் 4:5 கிருபையை நீ தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் வாசித்தோம் மத்தேயு 5:16 கர்த்தர் சொல்லியிருக்கிறீர், நற்கிரியைகளை கண்டு. பேதுரு சொல்கிறார், உங்கள் நல் நடக்கைகளை கண்டு. இவ்விதமாக இந்த வார்த்தை வேத வசனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உள்வாங்கி கொண்டு இந்த நாள் முதல் முழு சாந்த குணம் உள்ளவர்களாக, கர்த்தர் சொன்னதை போல ஆண்டவர் ஒரு கணத்தில் அறைந்தால் அவர் மறுகணத்தை காட்டு என்கிற அந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும் வாழத்தக்கதான ஒரு கிருபையை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்போது நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்வீங்களே, அந்த சாட்சிகளாக நாங்கள் வாழ முடியும். தேவரீர் கிருபையாக ஒவ்வொருவருக்கும் அந்த நல்ல குணத்தை தாங்க. ஒருவேளை அநேக பிள்ளைகள் இந்த நேரத்தில் பல கஷ்டங்கள், நெருக்கங்கள், பொருளாதார குறைவுகள், அதுவும் அல்லாதபடி குடும்பங்களில் பல குழப்பங்கள், அப்படிப்பட்ட நிலைமைகள் இந்த செய்தியை யாராவது பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் அந்த பிள்ளையோட கஷ்டங்களை, துக்கங்களை மாற்றி அவர்களுக்கு வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற நன்மைகளை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்து சாட்சிகளை நிறுத்தும்படியாய் அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் தேவன் கவனித்து கொள்ள வேண்டும் என்று உடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமாக நீர் எங்களை கற்றுத்தந்த நல்ல பாடத்திற்காகவும் அந்த பாடத்தின் அடிப்படையில் நடந்து கொள்வதற்கு நீ தரக்கூடிய கிருபையின் ஆவியின் பலனுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, பிலிப்பியர் 4:5 மறுபடியும் வாசித்து பாருங்கள். அந்த சாந்த குணத்தோடு கூட சாட்சியாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். முந்தினோர் அநேகர் பிந்தினோராவார், ஆயத்தமாகிடோ முடிவு பரியந்தம் நிற்பவர் மகிழ்வார், ஆயத்தமாகிடோ. நம் கால மனிதர் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோ. நீ ஆயத்தமாக ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதி ராஜா, ஆயத்தமாகிடுவோ.